அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 24, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம். ஆதாரங்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 5300 ஆண்டுகள் தொன்மை. இரும்பின் காலத்தை அறிந்தது எப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கார்பன் டேட்டிங், அதாவது C14 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாட்டில் இருந்ததாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில், இரும்பு பயன்பாட்டு காலத்தை அறிந்தது எப்படி என்ற விவரங்களை முதல்வர் வெளியிட்ட நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் வெளியிட்ட இரும்பின் தொன்மை நூலில் குறிப்பிடப்பட்டது, தமிழ்நாட்டில் மாங்காடு சேலம் மாவட்டம், கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டம், மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம், ஆதிச்சநல்லூர் சிவகலை ரெண்டுமே தூத்துக்குடி மாவட்டம் ஆகிய இடங்களில் உள்ள இரும்பு கால ஈமக்குழிகளில் இருந்து சான்றுகள் பெறப்பட்டன. இவை கதிரியக்க கரிம கால கணிப்புகள், கார்பன் 14 டேட்டிங்னு நினைக்கிறேன், மற்றும் தூண்டொலி கால கணிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றின் முடிவுகள் தமிழ்நாட்டில் இதுவரை இரும்பு தொன்மை குறித்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளன. இரும்பு கால தொல்லியல் தளங்களுக்கு தென்னிந்தியா பெயர் பெற்றது. இதுவரை 3000க்கும் மேற்பட்ட இரும்பு கால ஈம சின்னங்கள் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1362 முதுமக்கள் தாழிகள், 996 பரல் உயர் பதுக்கைகள், 225 கல்வட்டங்கள் மற்றும் 634 வாழ்விடத்துடன் கூடிய ஈமக்காடுகள் கண்டறியப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக பாலியல் சட்டத்திருத்த மசோதாக்கள் ஆளுநர் ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரிக்கும் தமிழக அரசின் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சொல் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் பணியாற்றும் இடங்களில் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சொல் மற்றும் செயல்களும் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என சென்னை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மாதிரி வழங்குற தீர்ப்பு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து குடியரசு தின விழா அணிவகுப்பு முதல் முறையாக காட்சிப்படுத்தப்படும் சஞ்சய் பிரலைன்னு கொடுத்துருக்காங்க. 76வது குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய ராணுவத்தில் போர் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சய் பாதுகாப்பு ஆராய்ச்சி டிஆர்டிஓ நிறுவனம், அதாவது டிஆர்டிஓ தான் கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரலை ஏவுகணை ஆகியவை முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இது தவிர நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பிரமோஸ், ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகள், பினாக்கா ராக்கெட் ஏவுகலன் உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 16 மாநிலங்களின் அலங்கார ஊர்திக்கு அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓன்னு சிறப்பு ஊர்தின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர பன்முக தாக்குதல்களை தடுக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் டிஆர்டிஓ தனக்கென தனி அலங்கார ஊர்தியை காட்சிப்படுத்த உள்ளது. இதில் தரையிலிருந்து வானிலக்குகளை விரைந்து தாக்கும் ஏவுகணை, கடல், வானம் மற்றும் தரை என பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கண்டறியும் வான்வெளி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு, ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து அளிக்கும் ரேடார், ஆருத்ரா ரேடார், மின்னணு போர்க்கள அமைப்பான தாரா சக்தி, இந்தியாவின் முதல் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, குறைந்த எடையை இலகுரக குண்டு துளைக்காத உடைகள், ஜோராவர் பீரங்கி உள்ளிட்டவை காட்சிப்படுத்த உள்ளன தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.